ஹலோ கைஸ். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் எப்படி பிடிசியை வந்து நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் பிடிசி ட்ரேட் பண்ண மாட்டேன், அனலைஸ் பண்ணுவேன். எப்படி ஹையர் டைம் ஃப்ரேமாக ட்ரேட் ஆகுது, என்ன பண்ணுதுன்ட்டு. பிடிசியை வச்சு நம்ம மேஜர் அசெட்ஸ் எப்படி சொல்கிறது, கோல்டு, என்கியூ இதெல்லாம் ட்ரேட் பண்ணலாம். இதை வச்சு நம்ம டைரெக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கோல்டுக்கு வந்து இப்போ ஆப்போசிட் டைரெக்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்டா டிஜிட்டல் அசெட் ஏறும்போது நார்மல் அசெட் வந்து கொஞ்சம் கீழே விழுவோம், அந்த மாதிரி பார்ப்பேன். அது மாதிரி தான் நான் வந்து என்ன எப்படி பார்த்தேன், ஹை டு லோ, நான் எப்படி இந்த லெக்கு பை எப்படி பார்த்தேன், அப்புறம் எக்ஸாக்டாக இங்கேருந்து எப்படி செல்லாக வந்து எதிர்பார்த்தேன், எல்லாமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹோப் யூ கெட் சம்திங் நியூ. மேக்ஸிமம் நீங்கள் இந்த வீடியோவில் என்ன கற்றுக்குறீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை வச்சு தான் இந்த லெக்கு லெக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் ஆர்டர் ஃப்ளோ வச்சது மட்டும்தான் நான் ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் இது பண்ணிக்க அதுக்கப்புறம் நான் என்னன்னு சொல்கிறேன். இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து இது தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் வந்து போஸ்ட் போட்டிருந்தேன் எப்படி என்ன பண்ணுண்டு. நான் பை எங்கேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, இந்த 76,000 இந்த ரேஞ்சிலேருந்து நான் பை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பை டூ இங்கே போகணும் ஃபஸ்ட்டு. அதோட ஹையர் டைம் ஃப்ரேம் சார்ட் வந்து இதுதான். செகண்ட் லெக் வந்து இதுதான், அந்த 19,000 அந்த லைனு. அது வந்து எங்கே இருக்குன்னா, நீங்கள் உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும், இந்த இருக்கு பாருங்க, இந்த லைன் தான் அந்த இது எப்படி ஸ்டாண்டர்டைசேஷன் புதுக்கிறேன். இந்த லோவுமே நான் பார்த்துருந்தேன். இதுவுமே என் டெலகிராமில் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து செல்லுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணது. அங்கே இருந்தால் நம்ம இங்கே ஸ்டாண்டர்டைசேஷன் போட்டிருக்குமா, அங்கே இருந்தால் இங்கே இருந்தால் நம்ம செல்லுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணது அந்த ஸ்டாண்டர்டைசேஷனில். இதுதான் அந்த லெக்கு பை புஷ் பண்ண லெக்கோட ஸ்டாண்டர்டைசேஷன் போட்டிருந்தது. இங்கேருந்தா நம்ம பை பவுண்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம். ரிட்டர்ன் வந்து இங்கேருந்து ஆர்டர் ஃப்ளோ ஃபெயில் ஆகும்போது செல்லுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு, அதுக்கடுத்து இது அந்த செல் ஆகிட்டு, இது இன்னைக்கு இப்போ செல் ஆகிட்டு இருக்க சார்ட்டு. போயிட்டு பிடிசி மேபி இந்த வீடியோவில் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் டெலகிராமில் இருக்கும், நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வந்து இப்போ அந்த ட்ரேடுக்குரிய இது மட்டும் பார்ப்போம். இந்த இது வந்து அந்த பைலுக்கு ரெண்டாவது பைலுக்கு 12,000 எடுத்துட்டு ரீட்ரெஸ்ட் ஆகிட்டு மறுபடியும் அந்த 19,000 வந்து 25,000. இது வந்து அந்த லைவ்ல எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்க்ரீன் ஷாட்டு. இங்கே வந்துட்டு போகணுன்ட்டு. இது கோல்டு, சாரி, கோல்டோட ஸ்க்ரீன் ஷாட்டு இந்த இருக்கு பாருங்க. இது வந்து அதுக்கு முன்னாடி எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த லெவலுக்கு வந்துட்டு போகணுன்ட்டு. அதுக்கு மேலே இருக்க அடுத்தடுத்த ஐஸு. இதெல்லாம் கோல்டு. சரி கைஸ், நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ளே போவோம். எப்படி வீடியோ போகுதுன்னு பார்ப்பேன். ஓகே, இதான் பிடிசி சார்ட்டு. வந்துட்டு ஏன் வந்து இங்கே வந்துட்டு போகணும், 24,000 ஏன் வந்துட்டு போகணும்னா, நீங்கள் வந்துட்டு இதை வந்து இயர்லி கேண்டிலாக கன்வெர்ட் பண்ணுங்க. இயர்லி கேண்டிலாக இருக்கா, இப்போ இங்கே தான் ஓப்பன் ஆகுது ப்ரைஸு. இப்போ மந்த்தாக வந்து இந்த ஹை இருக்குது, சப்போர்ட் பண்ணுறது வந்து இயர்லியாக வந்து இந்த ஹைஸ் இருக்குது, ப்ரீவியஸாக வச்ச ஹைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே தான் ஓபி இருக்குது. இங்கே இவ்வளோ தூரம் வந்தால் அதுக்கு பேர் கிராஷ் கணக்காயிரும். நம்ம அதுக்கடுத்து 6 மந்த் பார்ப்போம். 6 மந்தில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகும்போது 6 மந்தில் அந்த ஹை தான் இருக்குது. ஏன் நம்ம இப்போ மந்த் ஐஸ்லாம் மார்க் பண்ணுறோன்னா, அதெல்லாம் லோவர் டைம் ஃப்ரேமில் ஸ்விங் ஐஸாக இருக்கும், இல்லை ஒரு பொட்டன்ஷியலான ரெசிஸ்ட் ஐஸாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே தான் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனோடனே கீழே பிடிஆர் இல்லை, 3 மந்த் போகிறோம். இப்போ 3 மந்தில் வந்துட்டு நம்மளுக்கு எஃப்இஜி கிரியேட் பண்ணேன். 3 மந்தில் வந்துட்டு நம்மளுக்கு எஃப்இஜி இருக்குது. எஃப்இஜி கிரியேட் பண்ணிச்சு. அடுத்து நம்ம இங்கே தான் ப்ரிடிக்ட் பண்ண வந்து ஏப்ரல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணோம். இப்போ லோ வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆக பிடிஆரை வந்துட்டு இந்த இதில் மந்த் எஃப்இஜி இருந்துச்சு, அது ஓப்பன் ஆகும்போது டாப் ஆன ஆசை அதை ஃபெயில் பண்ணணும். ஃபெயில் பண்ணும்போது தான் அடுத்த டைம் ஃப்ரேமில் பிடிஆரை கிரியேட் பண்ணது ஏப்ரல் மாதம். அதுதான் நம்ம அந்த ஹையை இது பண்ணது. இதுக்குள்ளே தான் வீக்லி சார்ட் டெய்லி அனலைஸ் பண்ணோம். ஏன்னா மந்த்லி பிடிஆரை டெய்லி அனலைஸ் பண்ணி இந்த லோவை எடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணது.
இந்த லோ எடுத்துட்டு அதுலேருந்து போகணும். ஏன் அந்த லோ எடுக்கணும்னா அதுதான் வந்து இங்கனக்குள்ளே ரீசெண்டாக பிடிஆருக்குள்ள டேப் பண்ணி வச்ச ஃபேக் லோ. ஐ மீன் எப்படி சொல்லுது, ஒவ்வொரு என்ன சொல்லலாம்னா நீங்கள் பை பார்க்கும்போது செல் பார்க்கும்போது பை சைடு கொடுத்த எஸ்எம்டிஸ் என்ட்ரி கொடுத்த லோஸ் எல்லாம் நீங்கள் டிபி பண்ணுற கணக்கு மாதிரி எஸ்எம்டின்னு சொல்லுவாங்க. ஃபெயிலியர் சிங்ஸு எஸ்எம்டி இது வந்து ஒரு லோ டைம் ஃப்ரேம் ஃபெயிலியர் சிங் பை புஷ் பண்ணது, செல்லாக ட்ரை பண்ணிட்டு பை புஷ் பண்ண ஆசி. அப்போ இங்கே இருந்தால் நம்ம பை எக்ஸ்பெக்ட் பண்ணது. பை எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹையை வந்து எப்படி பாயிண்ட் பண்ணோன்றதுக்குல அதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் யூஸ் பண்ணது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து நீங்கள் இன்னும் இன்டெப்த்தாக தெரியும்னா மேட்ரிக்ஸோட வீடியோ சேனலில் இருக்கும். இதில் இது இப்படி தான் வந்து ஹையை எக்ஸ்பெக்ட் பண்ணது. நான் என்ன வந்துட்டு எனக்கு இந்த ஹையை எடுக்கணும், இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம டிபிஆர் இருந்துச்சு. ஐ மீன் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண டார்கெட் ப்ரைஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 இது 1 to 1.5 பிரேக் பண்ணும்போது 2 to 2.5 இங்கே தான் வந்து ரெசிஸ்ட் ஆகி செல்ல ஆரம்பிச்சிச்சு. இப்போ தெரியுதா ஏன் ஐ வந்து எப்படி ஆங்கர் ஆகிருக்குன்றது மேபி உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் இதுக்கேற்றாப்புல தான் ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸஸ்ஸு, ட்ரம்ப் குசுறது எல்லாமே ட்ரம்ப் அதை சொல்கிறது, டேரிஃபு எல்லாமே இதுக்குள்ளே பாயிண்ட் அவுட் பண்ணி தான் வரும். இப்போ அடுத்து நான் அதுக்கப்புறம் வந்த பை வந்து இந்த ஹையை எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் பார்த்த பையோட லெக்கோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போட்டிருந்தேன். இது போடும்போதும் அங்கே 1.5யும் 2.5யும் ரெண்டுமே அலைன் ஆச்சு. நான் இங்கேருந்தே செல்லான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் அவன் வந்து 2.5 அந்த ஹையை எடுத்துட்டு தான் செல்லானேன். இங்கேருந்து செல்லாகும்போது தான் இப்போ நம்ம டேரெக்டாக இங்கே போய் செல் அடிக்கணும். நம்ம ஆர்டர் ஃப்ளோ கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். டேரெக்டாக ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை மட்டும் யூஸ் பண்ணி செல் பண்ண முடியாது. இங்கே வந்து அது ஒரு எக்ஸாம்பிள் வந்து இங்கே ஃபஸ்ட்டு கிரியேட் ஆகவே இல்லை, செல் பக்கம் பிடிஆர் கிரியேட் ஆகலை, மறுபடியும் ஐ எடுத்துச்சு. இங்கே கிரியேட் ஆச்சு, இதால் கண்டினியூ பண்ண முடியல. அடுத்த ஐஏ டைம் ஃப்ரேமில் திருப்பும்போது நம்ம எக்ஸிட் ஆகிருப்போம். ரிட்டர்ன் மேலே போயிட்டு இங்கே ஸ்வீப் பண்ணிட்டு சிஎஸ்டி வச்சுட்டு செல்லாச்சு. அதுக்கப்புறம் எஃப்இஜி ஹோல்ட் ஆயிடுச்சு. அப்போ ஆர்டர் ஃப்ளோ ஃபெயில் ஆக போகுது. ஃபெயில் ஆகுதுன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆர்டர் ஃப்ளோ ஃபெயில் ஆகுதுன்னா இப்போ அந்த இப்போ செல்லுக்கு நம்ம எடுக்கிறோம்னா பைலெக்கு ஃபெயில் பண்ணணும். அந்த பைலெக் ஃபெயில் பண்ணுறது தான் இந்த மொத்தம். இப்படி தான் நான் வந்து பிடிசி வந்து எப்படி இங்கேருந்து இங்கே இது பண்ணேன், இங்கே எப்படி பை பார்த்தேன் எல்லாமே இருக்கும். மேபி இங்கே பை பார்த்தது வந்து நான் டிசம்பர் மாதமாக போட்டிருந்தேன், அதனால் அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் இருக்கும். நான் இயர்லி கேண்டலோட PO3 ப்ரிடிக்ஷன் போட்டிருந்தேன். அந்த வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். அது இருந்தால் நான் அந்த லிங்க்கை கீழே போட்டு வரேன், இல்லைன்னா நீங்கள் தேடி பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் ஹவ் கைஸ் நான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் யூஸ் பண்ணுவேன். அதோட சேர்த்து ஆர்டர் ஃப்ளோ எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே, பாய் கைஸ்.